சோறு போடுறதுக்கு துப்பு இல்லாம நடந்த மாநாடை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கொள்கைகளை, அரசினுடைய சாதனைகளை, தலைவருடைய கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. எனக்கு மயக்க வந்து தாங்க முடியல. எவ்வளவு தான் எனக்கு நறுக்க எடுத்துரும். கொடுங்க சாப்பாடு. அனைவருக்கும் வணக்கம். சோறு போடுறதுக்கு துப்பு இல்லாம நடந்த மாநாடை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு கேட்கலாம் நீங்க. என்னங்க அப்படி நாங்க கோடி கோடியா செலவழிச்சு நடத்தின மாநாட்டில் சோறு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாருங்க, பெண்கள் கதறாங்க. அந்த வீடியோலாம் இருக்கு. அவ்வளவு தூரம் ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன்னா புருஷனை விட்டுட்டு ஒரு பிள்ளைங்களை விட்டுட்டு ஒரு மாநாடு அப்படின்னு ஒரு கட்சிக்காரங்க கூப்பிடுறாங்களேன்னு வேற வழி இல்லாம செலவுக்கு 200 ரூபா 300 ரூபா தருவாங்களேன்னு பெண்கள் கிளம்பி வர்றாங்க. அவங்களுக்கு சோறு போட வக்கு இல்லாத ஒரு கட்சி வந்து மாநாடு நடத்தியிருக்கு. இது வந்து தமிழக அரசு வந்து நாங்க ஆள்றோம், இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து நாங்க வயிறார பசி இல்லாம சோறு போடுறோன்ற கட்சியில 25,000 பேருக்கு வந்து நாங்க மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிருக்கோம், 1.5 லட்சம் முட்டை ரெடி பண்ணிருக்கோம்னு காலையில நியூஸா பறந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற பெண்கள் வடிச்ச கண்ணீர்லாம் நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு தூரம் மோசமா அவங்க வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம். ஏன்னா நீங்க கூட்டிட்டு வரது வந்து வயசானவங்க, இளம் பெண்கள்னு நீங்க பார்க்காம 200 ரூபா 300 ரூபா கொடுத்து கூப்பிட்டோன்னே அவங்களும் செலவுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து இன்னைக்கு அரசு பஸ்ஸை நீங்க வந்து திமுகக்காக யூஸ் பண்றீங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாநாடு, மகளிர் அணி மாநாடுன்னு போட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரே மாதிரியான அந்த இதெல்லாம் கொடுத்து பெண்கள் அப்புறம் கூப்பிட்டு வந்துட வேண்டியது. நைட்டு மாநாடு முடிஞ்சோடனே அம்போன்னு கதி அப்படியே ஒரு காது கூட செவி கூட சாய்க்காம விட்டுட்டு போயிட வேண்டியது. அந்த பெண்கள் பூரா நைட்ல வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்து காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் பஸ் வருமா வராதான்னு தெரிஞ்சு அந்த அவலங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல போட்டோம். அவ்வளவு பெண்கள் வந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ கொள்கைகளை, அரசினுடைய சாதனைகளை, தலைவருடைய கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. எனக்கு மயக்க வந்து தாங்க முடியல. எவ்வளவு தான் எனக்கு நறுக்க எடுத்துரும். கொடுங்க, சாப்பாடு பசி கொடுங்க. எவ்வளவு நேரம் தான் இது பண்றது? எங்க அலைய விட்டுட்டே இருக்காங்க. எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? ஜோசப் எங்க இருக்கீங்க? எவ்வளவு தான் எனக்கு நறுக்க எடுத்துரும். சாதனைகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். தெரியாதனமா அந்த 200 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சம்பவங்கள் தான் நேற்று நடந்திருக்கு. தஞ்சாவூர்ல நடந்த அந்த மகளிர் அணி மாநாடு, டெல்டா மண்டல மாநாடு 2.0 என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப பெரும் கண்ணீர் தாங்க மாநாடு ஃபுல்லுமே. என்னதான் நீங்க வந்து இப்ப தலைவர்கள் வராங்க, அங்க இருக்கிறவங்க பேசுறாங்க, எம்எல்ஏ பேசுறாங்க, எம்பி பேசுறாங்க, கனிமொழி அக்கா பேசுறாங்க, உதய பேசுறாரு, சிஎம் பேசுறாங்க, யார் பேசுறையுமே எந்த மக்களுமே கேட்கல. ஏன்னா ஒவ்வொரு சீட்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் பாக்கெட்னு சொல்லிடுறாங்களே தவிர வச்சவங்களே எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு குரூப்பா, அதாவது தலைமைன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ 10 பேருக்கு வந்து ஒரு குழுலேருந்து கூட்டிட்டு வராங்கன்னா அவங்க தலைமை, அவங்க கிட்ட போயிருது எல்லாமே. ஆனால் வந்த தனிப்பட்ட நபருக்கு வந்து இப்போ சாப்பாடு கிடச்சிச்சா, தண்ணி கிடச்சிச்சா, ஸ்நாக்ஸ் கிடச்சிச்சா, அவங்களுக்கு வயிறார சாப்பிட்டாங்களான்னு கேட்கறதுக்குலாம் ஒரு நாதியும் கிடையாது. அந்த ஒரு கேவலம் தான் நேற்று வந்து அந்த மாநாட்டில் நடந்திருக்கு. இன்னைக்கு நான் வந்து பெண்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறேன், பெண்களுக்கு நான் வந்து உரிமை தொகை தர்றேன், பெண்களுக்கு இந்த பொங்கலுக்குலாம் இப்போ காசு கொடுத்தோம், பெண்கள் தான் எங்க நாட்டின் கண்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து புகழ்ந்து மேடையில் இருக்கிறவங்க பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. பெண்கள் கீழே வந்து உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருந்ததை நம்ம நல்லாவே பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் நேற்று நடந்த மாதிரி தான் கவர்மெண்ட் பஸ்ஸை ஃபுல்லுத்தையும் கூட்டிட்டு போயிட்டு தஞ்சாவூர்ல இறக்கி ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா பஸ்ஸே கிடையாது. பெண்கள் வந்து பெண்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், இங்கே மதுரையில இருந்தோ மித்த ஊர்கள்ல இருந்தோ மொத்த பஸ்ஸும் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு போயிடுச்சு. ஆளுகளை கூட்டம் காமிக்கணுமே, இவ்வளோ சேர்ஸை போட்டுட்டோமே பார்த்தீங்கன்னா அங்க இருந்து சேர்ஸ் எல்லாம் நிரம்பிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவ்வளோ அழகா நேற்று நியூஸ் சேனல்ல காட்டினாங்க. நம்பின மாதிரி பேக் சைட்ல எந்த ஒரு ஊடகமே காட்டல. ஊடகங்கள் மறைக்கப்பட்ட உண்மைதான் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அதாவது இப்போ ஒரு பெண்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பெண்களை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா சொந்த செலவுல தான் அவங்க தான் சேலையெல்லாம் எடுத்து தராங்க. இப்போ அங்க இருக்கிற தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலேஜ் இருக்கு. அந்த காலேஜோட சொந்தக்காரரு டிஎம்கே காரரு, அந்த காலேஜ்ல இருந்து படிக்கிற பெண்களை, பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிட்டு மொத்தமா போயிட வேண்டியது. இவ்வளவு தரமா வாங்கமான்னு சொல்லணும்னே, லீவ் நாள் தானே, குடியரசு தினம் தானே, போவோன்னு சொல்லிட்டு அதுகளும் பாவம் விளையாட்டு போக்க கிளம்பி போயிருதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற அந்த ஒரு கல்லூரி மாணவர்கள் மேலேயே நீங்க வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த ஒரு அரசியலை திணிக்கிறீங்க. ஒரே மாதிரியா ட்ரெஸ் கொடுத்து இப்படி தான் வரணும், இதுதான் எங்களோட மாநாடுனா இந்த கட்டுக்கோப்பா நீங்க வரணும், இந்த மாதிரி தான் சேலை கட்டணும், அதே டெய்லர் அதே வாடகை தான் அந்த டெய்லருக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி மொத்த மாநாடும் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான், சொல்லவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பா இருந்துச்சு. அதாவது சாப்பாடுன்றது எவ்வளோ தூரம் முக்கியம். ஏன்னா வர்றவங்க பெண்கள்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம், உடல் உபாதைகள் இருக்கலாம். அவங்களுக்கான சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிருதே அங்கதான் அப்படின்னு நம்பி தான் வருவாங்க. இப்போ திமுக மாநாடெல்லாம் போடுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், சாப்பிட்றலாங்க அங்கே போனால் அப்படின்னு நினச்சிட்டு வர பெண்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இப்போ மித்த கட்சிகளும் மாநாடு போடுது, இந்த நம்ம சீமானே தான் போடுவாப்ல, ஐயா அங்கே போய் பச்சை தண்ணி கூட தரமாட்டாங்க, நம்மளே எடுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நம்பி தான் வர்றாங்க. அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமா இருந்தீங்கன்னா கேட்டால் கிடையாது. ஏன்னா நாங்கள் 1.5 லட்சம் முட்டுன்னு சொல்றீங்க, 25,000 பேருக்கு மட்டன் பிரியாணின்னு சொல்றீங்க, ஹாட் பாக்ஸில் வச்சு கொடுக்குறோன்னு சொல்றீங்க, மொத்தமே ஒரே குரூப்புக்கு போயிருது. மக்கள் வந்து அவ்வளோ தூரம் இது கண்ணீர் வடிக்கிறாங்க. சரி கூட்டிட்டு வந்தீங்களே தஞ்சாவூருக்கு வந்து நீங்கள் பஸ்ஸில் கூட்டிட்டு வரீங்க, கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி கொண்டுட்டு போய் விடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. அம்போன்னு
போறோம்னு விட்டுட்டு எங்க வேலை முடிஞ்சு போச்சுப்பா, உங்களை கொடுத்த 200 ரூபாய்க்கு வந்தீங்களா, உட்காந்து பாத்தீங்களா, கிளம்பி நீங்க தான் போய்க்கிறணும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. நைட்டோட நைட் அவங்க வண்டி கிடைக்காம அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு எதுக்குடா அந்த மாநாடுகளை நம்ம வர்றோம்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து ஒரு கீழ்த்தரமா பேசிட்டு போறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா பெண்கள் அப்படின்றவங்க வந்து எந்தெந்த ஊர்ல இருந்தும் வந்திருக்கலாம், கிராமங்கள்ல இருந்து வந்திருக்கலாம், நகரங்கள்ல இருந்து வந்திருக்கலாம், ரொம்ப தூரமா இருந்து வந்திருக்கலாம். ஆனா அவங்கள பத்தின கொஞ்சம் கூட கவலைப்படாத கட்சின்னு கேட்டீங்கன்னா திமுக கட்சி தான். அவ்வளோ தூரம் மோசமா நடந்த அந்த திமுகவோட அந்த மகளிர் அணி மாநாடு 2.0 இது எதுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி திருப்பூர்ல நடத்தினாங்க. அப்படியே அதாவது இப்போ சொந்த வீடுங்க, இது எங்க வீடு, நாங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறோன்ற மாதிரி தமிழ்நாட்டு மொத்த சொத்தையும் வந்து இவங்க அழிச்சே தீர்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கடன் தான் வந்து லட்சக்கணக்கில் கோடியில ஏறிக்கிட்டே போயிருக்கு. அவங்க கிட்ட இருக்கின்றதுக்காக மகளிர் அணி மாநாடு, இளைஞர் அணி மாநாடு, செயலாளர் அணி மாநாடு, நிர்வாகி மாநாடு, பொதுக்கூட்டம், அதாவது சீமான் அவர்கள் போடுவார் பாத்தீங்களா தெருமுனை கூட்டம்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாநாடு, தண்ணி மாநாடு, மாடு மாநாடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்கள்ட்ட தான் இருக்கு. நம்மளோட அரசு தான், நம்மளை யாரு கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பெண்களுக்கு மாநாடு, அதே பெண்கள் மாநாடுல 2.0 ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து இவங்க வந்து பெண்களை வந்து ரொம்ப தாங்குறனால இவங்க கூப்பிட்டோன்னே பெண்கள் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டத்தை காமிச்சிருவோம்டா, நம்ம தான் பலத்தை நிரூபிக்க போறோம்னு சொல்லிட்டு, அதாவது என்டிஏக்கு ஆப்போசிட்டா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போட்ட கூட்டம் நீங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்மஞ்சல்லிக்கு பிரச்சனை கிடையாது. மேடையில வந்து 4 தலைவர்களை பேச வேண்டியது, 4 அரசியல்வாதிகள், விஜய், மோடி, இன்னும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி பேசுறதுக்காகவே ஒரு மாநாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திமுக தான். அவங்க கிட்ட இருக்கிற மொத்த காசுமே வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏதாவது கருத்தா பேசுனாங்களா? இப்போ மொழிப்போர் தியாகிகளுக்குன்னு நடத்துறாங்க, அங்கே நடக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகளுக்கு பேசுகிற மாதிரியா இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. அவர்களேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஒவ்வொரு ஆளும் பேசுறாங்க. அப்படின்னா எதுக்கு இந்த மாநாடு? நீங்கள் பாட்டுக்கு ஃபோனில் பேசிட்டு போயிடலாம்ல. அப்படிதான் இருந்துச்சு. பொதுமக்களை போட்டு அலக்கழிக்கிறதுக்கு தான் இந்த மாநாடு வந்து திமுக நடத்துறாங்க. இதுதான் உண்மை. அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து விருதுநகரில் வந்து இளைஞரணி மாநாடுன்னு ஒன்று போட போறாங்களாம் நம்மளோட உதயநிதி தலைமையில். இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது, இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு பக்கம் நெருங்கிட்டு இருக்கு. அதாவது கட்சிக்கான வேலைகள் அப்படின்றது இப்போ பூத் கமிட்டி வேலைகளா இருக்கலாம், இல்ல தேர்தல் அறிக்கைக்கான வேலையா இருக்கலாம். இன்னும் வந்து அறிக்கை கொடுக்காம இருக்காங்க, ஆளும் கட்சியா இருக்காங்க. எடப்பாடி அவர்களே இன்னைக்கு 5 அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது இன்னும் இவங்களுக்கான ஒரு வேலைகள் நடக்கல. நம்ம கிட்ட காசு இருக்கு, 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போறதுக்கு தமிழக மக்கள் இன்னும் முட்டாள்தனமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலைகள்ல செய்யற இந்த திமுக அரசுன்றது கண்டிப்பா விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி தீய சக்தியை 26 ஒழித்தே ஆக வேண்டும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து. ஏன்னா மக்கள் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களோட மனசுல இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறது ஒரே ஒண்ணு, ஊழலை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு தான் எந்த மக்களுமா இருந்தாலும் நினைச்சிட்டு இருக்காங்க. திமுக இங்கிட்டு வெர்சஸ் அதிமுக அப்படின்னு இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிடையாது. நீங்க 2 பேருமே ஊழல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து புது கட்சியை கொண்டுட்டு வரணும்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்க. இதை மாற்ற முடியாது, இதுதான் உண்மை. இனி வந்து நீங்க எத்தனை மாநாடு வேணாலும் போடலாம், எத்தனை வேணாலும் பொதுக்கூட்டம் நடத்தலாம், மக்களை வந்து ஏமாத்தலாம், 100 200 கொடுத்து அவங்களோட அந்த ஒரு மன வலிமையை கொஞ்சம் அதாவது காசு இல்லை 200 ரூபாய்க்கு இன்னைக்கு செலவுக்கு ஆகும்னு சொல்லிட்டு வர்ற மக்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஓட்டுன்னு போடும்போது உங்களுக்கு தான் விழுகுமா அப்படின்னு நீங்க தான் நினைச்சுக்கணும். இதுதான் நம்ம சொல்ல வந்தது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து இதை பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு மாநாட்டு பாவங்கள் நம்ம போட்டிருந்தோம். இந்த மகளிர் அணி மாநாடுன்றது பெண்களை எவ்வளோ தூரம் இழிவா நடத்துறாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் சீசன்ல நடந்திருக்கும், டிசம்பர் மாதம் நடத்திருப்பாங்க. பொங்கலுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கரும்பெல்லாம் வந்து ஃபுல்லாக கட்டி வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு பெண்களும் அந்த வாழைக்காயும் கரும்பையும் உருவிட்டு போகும்போது இன்னும் அவ்வளோ தூரம் வந்து நம்ம மோசமான நிலைமையில தான் அந்த தமிழ்நாடு இருக்குதான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துருக்கிற காட்சிகள்லாம் இருக்கும். அதே மாதிரி நேற்று சாப்பாடு கொடுக்காத அந்த பெண்கள் கண்ணீரை நீங்க பாருங்க, அதை பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம். சாப்பிடவே இல்லையே, இன்னும் சாப்பிடவே இல்ல. சாப்பாடுக்கு தான் அலையிறோம், வேலை நிக்கிற பக்கத்துல தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க சார், ஸ்நாக்ஸ் இந்த பையில தான் எடுத்தோம். வேற வரல. கொள்கைகளை, அரசினுடைய சாதனைகளை, தலைவருடைய கொடுங்க, சாப்பாடு வச்சு கொடுங்க. எனக்கெல்லாம் மயக்கம் வந்து தாங்க முடியல. எவ்வளவு தான் எனக்கு நடுக்க எடுத்துரும்.